அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 2வது அத்தியாயம் 257வது வசனத்திலே சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் உதவுவான், இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு செல்கிறான், ஏக இறைவனை மறுப்போருக்கு தீய சக்திகளே உதவியாளர்கள், வெளிச்சத்திலிருந்து இருள்களுக்கு அவர்களை கொண்டு செல்கின்றனர், அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் தான் உதவி செய்வான். அல்லாவை நம்பிக்கை கொண்டுட்டா உதவி செய்பவன் அல்லாஹ் தான். மேலும் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு அவங்களை கொண்டு போறான். இருட்டுல இருந்து வெளிச்சம்னா அது விரிந்த சொல். என்ன அவங்க அருள் இல்லாம இருப்பாங்க, அல்ல அருள் பக்கம் கொண்டு போவான். சிறுக்குல இருப்பாங்க, சிறுக்குல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை ஏகத்துவ கொள்கைக்கு கொண்டு போவான். இதே மாதிரி இருள்கள் இருந்து வெளிச்சத்துக்குன்னா அது விரிந்த சொல்லு. அதாவது நல்ல விஷயம் கெட்ட விஷயத்திலிருந்து நல்ல விஷயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொண்டு போவான். ஏக இருப்பின மறுக்கிறாங்கல்ல, அல்லாஹ் மறுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தீய சக்தி தான் உதவியாளர்கள். தீய சக்தினா யாரு? ஷைத்தான்கள் தான் உதவியாளர்கள். அவங்க என்ன செய்வாங்க? வெளிச்சத்திலிருந்து இருள்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. வெளிச்சத்திலிருந்து அவங்க வெளிச்சம் சொன்னா அதுவும் ஒரு விரிந்த சொல் தான். வெளிச்சத்திலிருந்து இருள்களுக்கு அவங்கள கொண்டு போயிடுவாங்க. அவர்கள் நரகவாசிகள், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தொடர்ந்து 2வது அத்தியாயம் 258வது வசனத்துல சில வரலாறுகளை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், 2வது அத்தியாயம் 258வது வசனத்துல, தனக்கு அல்லாஹ் ஆட்சி கொடுத்ததற்கு இப்ராஹீமிடம் அவர் இறைவனை குறித்து தர்க்கம் செய்தவனை நீ அறியவில்லையா? சரியா? ஒரு ஆட்சி பெற்றவரை இப்ராஹிம் நபிட்ட தர்க்கம் செய்யறாரு. என் இறைவன் உயிர் கொடுப்பான், மரணிக்க செய்வான் என்று இப்ராஹிம் கூறினார். இப்ராஹிம் நபி சொல்றாரு, என்னுடைய இறைவன் அல்லாஹ் உயிர் கொடுப்பாரு, மரணிக்கவும் செய்வான்னு சொன்னோனே அதுக்கு அவன் சொல்றான், நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன் என்று சொல்றான். அதற்கு 2வது இப்ராஹிம் நபி அல்லாஹ் உயிர் கொடுப்பான், மரணிக்க செய்வான்னு சொன்னோனே திரும்ப இவர் சொல்றாரு, நானும் உயிர் பிறப்பேன், நானும் மரணிக்க வைப்பேன் என்று சொல்றாரு. உடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதைக்க செய்வான், நீ மேற்குல உதிக்க செய்ய பார்ப்போம். கிழக்குல சூரியன் உதைக்குது, அது அல்லாஹ் செய்யறது. நீ மேற்குல செய்யும் சொன்னோனே உடனே ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடந்தி போனான். அநீதி இழைத்த குற்றத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி கொடுக்கல, வாயடைஞ்சி போனானே தவிர அல்லாஹ் என்ன செய்யல, அவனுக்கு நேர்வழி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அநீதி இழைத்த குற்றத்திற்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னும் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், 2வது அத்தியாயம் 259வது அத்தியாயத்துல ஒரு வரலாறு சொல்றான். அல்லது ஒரு கிராமத்தை கடந்து செல்பவரை பற்றி நீ அறிகிறா? ஒரு கிராமத்தை ஒரு ஆள் கடந்து போறாரு. அந்த ஊர் அடியோடு வீழ்ந்து கிடந்தது. அந்த ஊர்ல அப்படியே அடியோடு வீழ்ந்து கிடந்துச்சான். இவ்வூர் அழித்த பிறகு அல்லாஹ் எவ்வாறு இதை உயர்வாக்குவான் என்று அவர் நினைத்தார். அப்படியே போறாரு கிராம பக்கம், பார்த்தா அந்த ஊர் அப்படியே அடியோடு அழிஞ்சு கிடக்குது. அவர் சிந்தனைக்கு வருது, இதை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், இந்த ஊரை திரும்ப எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று நினைக்கிறாரு. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? அவரை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்யறான். அல்லாஹ் சொல்றான், உடனே அவரை அல்லாஹ் 100 ஆண்டுகள் மரணிக்க செய்தான். பின்னர் அவரை உயிர்ப்பித்து திரும்ப உயிர் கொடுத்துறான். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், எவ்வளவு நாள் நீங்க கழித்திருப்பீன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆள் மௌத்தாக்கிட்டான்ல, மூத்தாக்கி திரும்ப உயிரை கொடுக்குறான். திரும்ப எழுந்திரிச்சோன்னே எல்லாம் கேட்கிறான், நீங்க எவ்வளவு நாள் கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு நாள் நீங்க மரணிச்சிருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நல்லா கேட்கிறான். உடனே ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிதளவு நேரம் தான் கழித்திருப்பேன்னு என்று அவர் சொல்றார். அல்லாஹ் 100 ஆண்டு அவரை மரணிக்க வைக்கிறான். ஆனா அவர்கிட்ட கேட்ட என்ன சொல்றாரு? ஒரு நாள் இல்லைன்னா சில நேரங்கள் தான் நான் கழித்திருப்பேன் என்று சொல்றார். உடனே அல்லாஹ் சொல்றான், அவ்வாறு இல்லை, 100 ஆண்டுகளை கழித்து விட்டீர், உமது உணவும் பானமும் கெட்டு போகாமல் இருப்பதை காண்பீராக. அப்படி இல்லை, நீங்க 100 வருஷம் கழிச்சிட்டீங்க, நீங்க கொண்டு வந்த சாப்பாட்டை பாருங்க, நீங்க கொண்டு வந்த பானத்தை பாருங்க, அது அப்படியே இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் மேலும் அல்லாஹ் சொல்றான்,
மக்களுக்கு உண்மை எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம். மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நாங்க செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், கழுதையின் எலும்புகளை எவ்வாறு திரட்டுகிறோம் என்பதையும் அதற்கு எவ்வாறு மாமிசத்தை அணிவிக்கிறோம் என்பதையும் கவனிப்பீராகங்கிறான். அந்த கழுதை இருக்குது, அதை என்ன சொல்றான்ல, எலும்புகளை எவ்வாறு திரட்டுகிறோம் என்பதையும் அதற்கு எவ்வாறு மாமிசத்தை போற்றோம் என்பதை கவனிப்பீராக என்று கூறினான். உடனே அவருக்கு தெளிவு வந்துருச்சு. அல்லாஹ் பாருங்க, இவருக்கு தெளிவு கொடுக்குறான். தெளிவு வந்த பிறகு அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றலுடையவன் என்பதை அறிகிறேன் என்று கூறினான். இப்ப இந்த வரலாற்றுல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பான். அல்லாஹ் அவருக்கு சில உதாரணம் கிடைச்சிச்சு. தர்க்கம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு ஆனா அவங்க நேர்வழிக்கு வரல. ஆனா அல்லாஹ் இதே போல உங்களுக்கு செஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு நேர்வழி வந்துருச்சு. மேலும் அல்லாஹ் அது தொடர்ந்து இன்னொரு வரலாற்றை சொல்றான். 2வது அத்தியாயம் 260வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், என் இறைவா, இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக. அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, என்று இப்ராஹிம் வேண்டிய போது நீ நம்பிக்கை கொள்ளவில்லைன்னு அல்லாஹ் கேட்கறான். அல்லாஹ் இப்ராஹிம் நபி அல்லாட்ட கேட்கறான், இந்த மாதிரி இறந்தோரை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இப்ராஹிம் கிட்ட. அப்ப நீங்க என்ன நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டவனே, அவ்வாறல்ல, மாறாக எனது உள்ளம் அமைதியுறவே என்றார். என்னோட உள்ளம் அதாவது நான் நம்புறேன், ஆனா நீ இப்ப செஞ்ச என்னுடைய உள்ளம் இன்னும் பிரகாசமா இருக்கும், அமைதி உருவுங்கிறான். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், 4 பறவைகளை பிடிப்பீராக. 4 பறவை எப்படிங்க சரியா, அவற்றை துண்டு துண்டாக வெட்டி உம்முடன் வைத்துக் கொள்வீராக. 4 பறவை பிடிச்சா துண்டு துண்டா வெட்டுங்க, எத்தனை பீஸ் வேணா வெட்டி உன் பக்கத்துல வச்சுக்கிறீங்க. பின்னர் அவற்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையின் மீதும் வைப்பீராக. அந்த வெட்டின பீஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மலையிலையும் வைங்க. ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு பீஸை வச்சுட்டு வாங்க சரியா. மேலும் அல்லாஹ் சொல்றான், பின்னர் அவற்றை அழைப்பீராக, கூப்பிடுவீங்க, அவங்க கூப்பிடுங்க, அவை உம்மிடம் விரைந்து வரும். அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இறைவன் கூறினான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்டவனைய 4 பறவையை பிடிச்சி அதை வெட்டி அதை ஒவ்வொரு மலையில வச்சு நீங்க திரும்ப அலைங்க, அது வருங்கிறாங்க. அதே போல அல்லாஹ் அதே மாதிரி வந்துருச்சு அந்த இது. அல்லாஹ் இதையும் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான்ல, சூரா அல்-ஃபாத்திஹால அல்லாஹ் சொல்றான், முதலாவது இதுல அல்-ஃபாத்திஹால, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கின்ற நாயன அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன். மாலிக் யௌமித்தீன், அவனே நியாய திருப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களுக்கு நேர்வழியை நடத்துவாயாக. முஸ்தகீம் என்று சொல்றான், நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன், அது நீ எவருக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, அது உன் கூபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை நம்ம அன்றாடம் படிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாசிக்கிறோம் அல்-ஃபாத்திஹா, எத்தனை தடவை வாசிக்கிறோம், ஆனால் அதுக்குண்டான அர்த்தத்தை நம்ம விளங்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. முத்தகீன்களாக எங்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆனால் நாம் அந்த ஒரு வசனத்தை விளங்காமவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மேலும் அதற்கு பதிலையும் அடுத்த சூரா பக்கராவுல சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன, இது அல்லாஹ்வின் திருவேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழி காட்டாகும். பயபக்தி உடையோருக்கு இது நேர்வழி காட்டியதாகும். அடுத்து சொல்றான், அல்லதீன யுமினூன பில் ஐபி வ யகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், பயபக்தி உடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையையும் கடைபிடிப்பார்கள், இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றில் நின்று நல்வழியில் செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.
மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபுலிக்க வபில் ஆகிரத்திகும் யுக்கினூன். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீது உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீது நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் அதிகாரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் என்று நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். முத்தகீன்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல வலியுறுத்தி சொல்றான். அல்லாஹ்வை நம்புவாங்க, முத்தகீன்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் இதை சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முத்தகீன்களை பற்றி மிக ஆழ்ந்த அர்த்தத்துடன் சொல்றான். முத்தகீன்கள் என்றால் என்ன? முத்தகீன்கள்னா என்ன? முத்தகீன்களுக்கு பல கிரேடு இருக்கு. முத்தகீன்கள் என்று சொன்னால் பல கிரேடுகள் இது. அதுவும் இக்கா என்ற சொல்லி இத்தகா என்ற சொல்லிலிருந்துதான் முத்தகீன்கள் வந்துச்சு. இத்தகானா என்ன? இத்தகா எதுல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா வகா என்று வேற சொல்லிருந்து வந்துச்சு. வகானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா காத்து கொண்டார். என்ன அர்த்தம்னா அவர் காத்து கொண்டார், இறைவனை புரிந்து கொண்டார், அல்லாவின் அருளை பெற்று கொண்டார் என்று. இந்த முத்தகீன்களுக்கு பல கிரேடு இருக்கு, பல சொற்கள் இருக்குது. அல்லாவின் அன்பை பெற்று கொண்டாரும் இருக்குது. குறைந்தபட்சமா அந்த முத்தகீன்களோட கிரேடுல குறைந்தபட்சமா என்னன்னு சொல்லி பார்த்தா உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக இருப்பாங்க. முத்தகீன்களுடைய குறைந்தபட்சம் கிரேடு என்னன்னு சொன்னா உண்மையை சொன்னா ஏத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி வரலாறு எல்லாம் பார்த்தோம்ல, உண்மையை சொன்னாலும் சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க? உண்மையை சொன்னா டக்குன்னு அதை உள்வாங்கி கொண்டு அதன் மூலயமா வைக்கணும். உமர் ரலியல்லாஹு பார்த்தோம்ல, இவ்வளவு இவ்வளவு ஒரு கடுமையான நபர்களா இருந்தாங்க. ஆனா உண்மை அவர்களிடத்துல சென்ற போது அதை அப்படியே உள்வாங்கிட்டாங்க, அதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்கல்ல. அதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தகீன்கள் என்று அதுல ஒரு கிரேடா சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 57வது வசனத்தில சொல்கிறான், மூமின்களே, உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களிலிருந்தும் காஃபிர்களிலிருந்தும் யார் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலா ஆக்கி கொள்ளாதீர்கள். யார அவங்கள நீங்க பாதுகாவலா ஆக்கி கொள்ளாதீங்கன்னு சொல்றான். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு முத்தகீன் என்பது யாருன்னு சொன்னால், நீங்க மூமின்களாக இருந்தால், முத்தகீன்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கே நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அஞ்சணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறையில சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10வது அத்தியாயம் 62வது வசனம் 63வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மூமின்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஒரு முத்தகீனா மாறிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்க மாறிட்டாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். என்ன சொல்றான் அல்லாஹ்? அவன் ஈமான் கொண்டு அல்லாஹ்ட்ட பயபக்தியோ அல்லாவே நம்பி அல்லாவே அஞ்சி அல்லாவே பின்பற்றி வாழக்கூடியவனாக அவங்க இருப்பாங்கன்ட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் சூரா பக்கராவிலே 177வது வசனத்துல சொல்றான், புண்ணியம் என்பது உங்களுக்கு முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வது இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதலாகும். அதுதான் உண்மை. தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துகளுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமை கடனாளிகள் போன்றவரின் மீட்புகளுக்காகவும் செலவு செய்வாங்க. மேலும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையான ஜக்காத்தை கொடுத்து வருவாங்க, இவங்கதான் புண்ணியம் பெற்றவர்கள். இன்னும் நாம் வாக்களித்தால் தம் வாக்குகளை நிறைவேற்றுவார்கள். வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றிலும் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடன் பொறுமையுடன் இருப்போருக்கும் தான் அவர்கள்தான் நன்னெறியாளர்கள். இன்னும் அவர்கள் தான் முத்தகீன்கள் என்று முத்தகீன்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்றான். முத்தகீன்களாக ஆகிட்டா நம்ம அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துருவோம். முத்தகீன்கள் யார் யார் என்று அல்லாஹ் அப்படியே பட்டியல் போட்டு சொல்றான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, முத்தகீன்களுடைய கேரக்டர்ல நம்ம வந்துடணும். அல்ல அந்த முத்தகீன்கள்னா யாரும் சொல்லி பட்டியல் போட்டானே, இந்த கேரக்டர்ல நாம வந்துடணும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
5வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றான், நபியே, ஆதமுடைய 2 குமாரர்களின் உண்மையை வரலாற்றில் நீர் அவர்களுக்கு ஓதி காமிங்க. ஆதமுடைய 2 மகன்கள் அவருடைய வரலாற்று ஓதி காமிங்க. அவ்விருவரும் ஒருவருக்கொருவர் குர்பானி கொடுத்த போது ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 பேருமே குர்பானி கொடுக்குறாங்க. ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படுது. 2 பேர்ல ஒரு ஆளுடைய குர்பானை அல்ல ஏற்றுக்கிட்டான், ஒரு ஆள் இதை ஏற்றுக்கல. பின்னர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அவர் கூறினார். அதற்கு அவர் ஒருத்தவர் சொல்றாரு, நிச்சயமா நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தியுடன் இருந்துதான். யாருக்கு அல்லாஹ் அல்லாவை யார் பயப்படுறாங்களோ, பயபக்தியா இருக்காங்களோ, அல்லாஹ் அவர்களிடம்தான் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்று இதை சொல்றாங்க. அப்போ முத்தகீன்களாக இருந்தாதான், முத்தகீன்களாக நாம் இருந்து செய்யக்கூடிய அமல்களை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த வசனத்துல சொல்றான். மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 133 136 வரை அப்படி சொல்லிட்டு வரான். இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனப்பாதையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அதன் சுவனப்பாதையின் அகலம் வானங்கள் பூமியை போல் உள்ளது. அது பயபக்தியுடற்காகவே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்றான், நீங்க மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனத்தை பக்கம் விரைந்து செல்லுங்கள். சரியா? அது அந்த சொர்க்கம் எப்படி இருக்குமா? வானங்கள் பூமியை போல் உள்ள, வானம் பூமி சேர்த்து அவ்வளவு சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், பயபக்தி உடையவர்களுக்கே இதை நாம் தயாரித்து வைக்கணும் என்று சொல்றான். மேலும் அல்லாஹ் அப்படியே வரிசையாக சொல்றான், பயபக்தியுடையவர் எத்தகைய அந்த பயபக்தியுடனே யார்? பயபக்தியுடையவர்களுக்கு சொர்க்கம் சொல்றாங்க அல்லாஹ். இந்த பயபக்தியுடையவர்கள் யார் என்று சொன்னா, அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவன் பாதையில் செலவிடுவார்கள். பணம் இருந்தாதான் செலவழிக்கணும், ஏழைகளா இருந்தா செலவழிக்க கூடாதுன்னு இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்பமான பணம் இருக்கும்போதும் செலவழிப்பாங்க, அதிக செல்வம் இருக்கும்போதும் செலவழிப்பாங்க, இல்லாம இருக்கும்போதும் செலவழிப்பாங்க. இன்னும் சொல்றான்ல, தவிர கோபத்தை அடக்கி கொள்வார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராக இருப்பார்கள். இதெல்லாம் முத்தகீன்களுடைய பண்புகள். அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரே அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த அமல்கள்லாம் இருக்குல்ல, ஏழையா இருந்தாலும் கொடுப்பாங்க, பணக்காரர்களா இருந்தாலும் கொடுப்பாங்க. கோபத்தை கோபம் அவ்வளவு கோபம் வரும், அதை காட்டக்கூடிய நேரத்துல அடக்கி கொள்வாங்க. மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பாருங்க அப்படின்னு சொல்லி இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரே அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்றான். மேலும் அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றான், தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டார். ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாவை நினைத்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவாங்க. பாவம் ஏதாவது செஞ்சுட்டான்னு வைங்களேன், தனக்குத்தானே தீங்கிழைச்சிட்டான்னு வைங்களேன், உடனே அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்களாம். நேரம் அல்லாஹ் சொல்றான், அல்லாவை தவிர வேற யாரும் பாவத்தை மன்னிக்க முடியும். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாவை தவிர வேற யாருப்பா பாவத்தை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தாங்கள் பாவ காரியங்களே தரிப்பட்டிருந்து விடமாட்டார்கள். மேலும் அறிஞ்சுக்கிட்ட அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்ப இதுல என்ன சொல்றான் அல்லாஹ், அவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டானு வைங்களேன், டக்குன்னு பாவ மன்னிப்பு கேட்கிறவங்கள முத்தகீன்களுடைய பண்பு, நல்லடியார்கள் மீது பண்பு. அவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டா மேலும் அந்த பாவத்தை தொடர மாட்டாங்க, அந்த பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து திருத்தி கொள்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுக்கிடையே இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சுவன பாதையும். இப்படி இருக்காங்கல்ல இந்த முத்தகீன்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு இடையிலிருந்து மன்னிப்பும் வந்துடும், சோன பாதைகளும் அல்லாஹ் கொடுத்துருவான். அவற்றின் கீழ் ஆறுகள் மேலும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அங்கே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கூலி நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முத்தகீன்களை பற்றி சொல்றான். அவங்க என்னென்ன செய்வாங்க, எதுல இருந்து தவிர்த்து இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றான். இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தா, நாம் தக்குவாதாரியாக மாறிட வேண்டும். தக்குவாதாரியாக மாறிவிட்டால் போனா நம்மளுக்கு ரெடியா அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 59வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்க. மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக நாம் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். மறுமைக்காக நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க
காத்து வச்சுக்கிறீங்க. இன்னும் நீங்கள் அல்லாவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அல்லாவே அஞ்சி நடந்துக்கிறான். இன்னொரு தடவை அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறினான். நீங்க செஞ்சிருக்கிறத அல்லாஹ் கண்டிப்பா நன்கறிஞ்சவனா இருக்கான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ நாம் இதிலிருந்து, இந்த வசனங்களில் இருந்தெல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புகிறான். நாம் முத்தகீன்களாக வாழ வேண்டும். முத்தகீன்கள் என்றால் யாருன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். அப்போ நாம் முத்தகீன்களாக மாற வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.